26லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த கொல்கத்தா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போயிருந்தேன். ஏஷியன் 3rd வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடத்துனாங்க. அதில் நான் போயிட்டு கலந்துருந்ததுனால 3rd ப்ரைஸ் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் வந்து செஸ் பாக்ஸிங் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே இல்லை, இன்டர்நேஷ்னலாக தான் நடக்குது. இங்கே வந்து அமைச்சர் பாக்ஸிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. செஸ் பாக்ஸிங் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் இப்போது இந்தியாவிலேருந்து போயிருக்கேன். அதே மாதிரி இந்தியன் டீம் கோச்சாகவும் பண்ணேன் எல்லாமே. ஓவரால் சாம்பியன்ஷிப் பண்ணோம். சேலம் இங்கேருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நான் 2 பேர் போயிருக்கோம். அதில் ஒருத்தர் வந்து சில்வரு, நான் ஃப்ரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேல்நாட்டு டீம் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஊராட்சி மன்றத்துலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இப்போது இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது நான் ஜெயிச்சதுனால இப்போ வந்து ரஷ்யன் டீமுக்காக இப்போ மேட்ச் போடலான்னு இருக்கேன். ரஷ்யாவில் மேட்ச் போடலான்னு இருக்கேன். அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் என் பேர் வரும்னு நினைக்கிறேன். 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த செஸ் பாக்ஸிங். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செஸ் விளையாடுவோம். நம்ம செஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து பாக்ஸிங். செஸ்ஸில் நாக் அவுட் ஆனாலும் மேட்ச் முடிஞ்சிடும், பாக்ஸிங்கில் நாக் அவுட் ஆனாலும் மேட்ச் முடிஞ்சிடும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ஏன் பண்ணுறாங்கன்னா, பாக்ஸிங்னா மட்டும் அடிக்கிறது மட்டும்தான்றது இல்லை, மூளையை வச்சும் விளையாடணும் அப்படின்றதுனால செஸ் பாக்ஸிங்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணோம், அதே டைமில் அட்டாக்கும் பண்ணுறதுனால தான் இந்த செஸ் பாக்ஸிங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளே. கல்கத்தாவில் மொத்தம் 100 பேர் மேலே கலந்துக்கினாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 பேர் கலந்துட்டுருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து 3 ரவுண்ட் போட்டிருக்கோம். 3 ரவுண்ட் போட்டதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2 ரவுண்ட் போட்டேன், நல்லா போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியலன்ட்டு செஸ்ஸில் வந்து நான் தோத்துட்டேன். ஆமாம், ரஷ்யா. நான் தமிழ்நாட்டு வீரர்களோடு போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை இவங்க கூடலாம் போட்டேன். இந்தியாவை தவிர வந்து 4-5 நாடு கலந்துக்கினாங்க. ரஷ்யா, கனடா, இந்த மாதிரி நிறைய நாடு, சைனா, இந்த மாதிரி நிறைய நாடு வந்து கலந்துக்கினாங்க. கல்கத்தாவில் இது வந்து பெருசாக நடத்துகிறாங்க இந்த வருஷம். அடுத்த வருஷமும் இது வந்து சென்னையில் நடத்துகிறான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அடக்கம் நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பாக்ஸிங் ஒரு 7 வருஷமாக பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ செஸ் பாக்ஸிங்கிறதுனால இது ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. நல்லா செஸ் பாக்ஸிங் நல்லா டெவலப். ஆமாம், அதிமான் பாக்ஸிங் கிளப்ன்ற ஒரு கிளப்பில் நான் இருக்கேன். 7 வருஷமாக அதில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிளப் மூலியமாக தான் நான் இப்போ போனேன். ஆமாம், கிளப் மூலியமாக தான் போனேன். செஸ் பாக்ஸிங் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் வந்து நமக்கு இந்தியா லெவலில் ஒலிம்பிக் லெவலில் ஆட் பண்ணல. இது இப்போ ஏஷியன் லெவலில் தான் இது உள்ளே வந்திருக்கும். இது இன்னும் ஃபேமஸ் ஆகலை. இது மூலிமா நான் இப்போ போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுது. இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னை பற்றி கொஞ்சம் தெரியுது. இப்போ செஸ் பாக்ஸிங் கிளப் ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கிட்டு செஸ் பாக்ஸிங் கிளப் ஆரம்பித்தா இது மூலிமா வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ 6 பேர் போயிருக்கோம். அடுத்த மேட்ச்சுக்கு ஒரு 20 பேரோ 30 பேரோ போவோம். அப்போ தெரிய வரும்னு நினைக்கிறேன். செஸ் பாக்ஸிங் வந்து சப்போர்ட் பண்ணலாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.